பண்ணணுன்ற அந்த சொல்யூஷனை சொன்ன. ஆமென். நீங்க வளரணும், நீங்க வளரணும். உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன குடும்பமா இருக்கலாம், அதுல வருகிற போராட்டத்தை பார்த்து, அதுல வர்ற அவமானத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க சோர்ந்து போக கூடாது. அவ்வளோதான், இதை விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினைக்க கூடாது. இது எனக்கு வேண்டான்னு நினைக்க கூடாது. இது என்ன எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைக்க கூடாது. இது இல்லை இன்னொன்னு வச்சிருக்கிறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன், அதுல தான் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். அதுல தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அதுல தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறார். நில்லுங்க, நீங்க தரித்து நெல், நீ தரித்து நெல், நீங்க தரித்து நெல்லுங்க. நீங்க அந்த இடத்துல தரித்து நெல்லுங்க. என் மீட்பர் வாக்கு கொடுக்கிறார், என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். இல்ல நடக்கும். யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா வருது, தீர்க்க தரிசனமா வருது. கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டார்ல, கர்த்தர் உங்களை கையில கொடுத்துட்டார்ல. கர்த்தர் ஆமென் சகித்திருப்பீர்களே ஆனால் வளர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கல ஆண்டவரே, இன்னொரு ஃபீல்டுல என்ன வளர்த்துங்கன்னு சொல்லாதீங்க. அதில் வளர்த்துவார், அதில் வளர்த்துவார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தரிடத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யோசேப்பனுடைய அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு. நான் என்னமோ 10 அடி கீழே இறங்குறது மாதிரி இருக்கிறேன், நான் கீழே வந்தது மாதிரி இருக்கிறேன். ஆனா இல்லப்பா, நான் வளரணும். எனக்கு கணுக்கால் அளவு போதாது, எனக்கு முழங்கால் அளவு போதாது. நான் நீந்தி நீந்தி மூழ்கணும், நான் மிதந்து மிதந்து மகிழணும். சொல்லுங்கப்பா, ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, கணுக்கால் அளவு எனக்கு